ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஓகே. நேற்று நான் ஒரு சூப்பர் ஒமேகா அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு போயிருந்தேங்களே, அதை நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? ஆமாம், ஒய்ஃப் சொன்னா அப்படி. சரிங்கண்ணா. கொடுத்துருக்காங்க. சரிங்க. உடம்பு வலி, சரிங்க, வலிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்கண்ணா. எல்லா மாத்திரையும் போடுற மாதிரி தான் இதையும் நினச்சேன். சரிங்க. நைட்டு கொடுத்தா அப்படி. சரிங்க. ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டேன். காலையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரிங்கண்ணா. வழியில் கொஞ்சம் இல்லை. இது மற்ற இதோட இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுங்கண்ணா. நல்லா இருக்கு மற்ற மாத்திரையோட. சரிங்கண்ணா. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேண்ணா. எல்லாம் சொல்கிறாங்க ஹோமியோபதி அலோபதி எல்லாம் மாற்றி போட்டால் கொஞ்சம் இதாகும் அப்படின்னு. சரிங்கண்ணா. இப்போ வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு திடீர்னு இதுக்குள்ளே போகிறோமே அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது தெளிவுபடுத்தினாங்க. சரிங்கண்ணா. தெளிவுபடுத்தின பிறகு இது சாப்பிட்ட பிறகு சரிங்க இதாக இருக்குது. நான் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். சரிங்க. 3 பேர் இந்த மாதிரி உடம்பு வலின்னு சொன்னாங்க. சரிங்க. நல்லா இருக்குது அப்படின்னு. சரிங்கண்ணா. நான் இதோட இது என்னென்னா இரும்பு சத்து மாத்திரை மாதிரி அடியன் வந்து ஃபீல் பண்ணினேன். சரிங்க. ஆனால் அதை விட இது நல்ல. எவ்வளோ மாத்திரைங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்க? ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டேன். ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். நேற்று நைட்டு மட்டும் சாப்பிட்டேன். சரிங்க. நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கலாம், தொடர்ச்சியாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரிங்க. ரொம்ப கைகால் வலி இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சரிங்க. எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஒப்பீனியன் அதான். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஷாலினி, உனக்கு ஓகே. நீங்கள் எப்படி இருந்துச்சு? எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த டேப்லெட்னால நான் டேப்லெட்டே எனக்கு பிடிக்காது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஓகே ஓகே. வந்து இது தைராய்டு பெயின் நிறைய இருக்குது. சரி. டேப்லெட் சாப்பிட்றங்காட்டி எனக்கு அந்த பெயின் இல்லை. சரி. ஓகே ஓகே. காலையில் எழுந்திரிக்கும்போது அந்த பெயின் இல்லை. நீ எத்தனை மாத்திரை சாப்பிட்டீங்க? காலையில் நைட்